வணக்க சகோ. இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் தெரியுமா? நம்ம அம்மா மாரியம்மா. எங்கே இருக்காங்கன்னா மதுரை ரிசர்வ் லயன் மாரியம்மனா அம்மா உட்காந்துருக்காங்க. அம்மா எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு முன்னொரு காலத்தில் காவலர்கள் குடியிருப்பு கட்டுறதுக்காக வைகை கரையில் மணலை தோண்டி எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ 8 கைகளோட ஒரு சிலை கிடச்சிருக்கு. அவங்க என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்போ ஒரு காவலர் கனவுல அம்மா உன் எல்லையில் என்னை 4 கைகளோட பிரதிஷ்டை பண்ணு, நான் மாரியம்மனா உன் மக்களுக்கு கேட்கும் வரம் தந்து காத்தருள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்களாம். அப்படியே அவங்க இந்த இடத்துக்கு அம்மாவை 4 கைகளாக மாற்றி சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஒரு கூரை இடத்துல தான் அம்மா இருந்திருக்காங்க. சரியா? அடுத்த காலம் செல்ல அடுத்த ஒரு ஓட்டு தாவாரத்தோட வெறும் விநாயகரும் முருகனும் சேர்த்து அம்மாவை வச்சுருக்காங்க. அடுத்த காலம் செல்ல ஒரு சின்ன கோயிலாக கட்டி அம்மாவோட அருளை வாங்க சுத்துப்பட்டி கிராமமெல்லாம் அத்தனை வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கி 2026 75வது வருஷத்தோட பங்குனி பொங்கல் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கோயிலோட பிரம்மாண்டத்தை நீங்கள் கண்டிப்பாக நேரில் பாருங்கள். அவ்வளோ வானுயர்ந்த தூண்கள், வண்ண கோலங்கள், அத்தனை அம்பாள்கள் சுற்றி இருக்குது. முக்குருணி விநாயகர் வச்சு அந்த இடமே அவ்வளோ பிரம்மாண்டமாக மாறிடுச்சு. எல்லாமே அம்மாவோட கருணை, அம்மாவோட அருள், அவ்வளோ அற்புதமாக எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வரணும், அம்மனருள் பெறணும். அத்தனை வேண்டுதல்கள், அத்தனை சனம் வர வெள்ளிக்கிழமை பால் குடத்தை பாருங்கள். 1000 லிட்டருன்னு நம்ம சொல்ல முடியாது, லிட்ரு கணக்கில் 10,000 லிட்ரு கூட சொல்லலாம். வந்துக்கிட்டே இருக்கும் பால் குடம். சிறு குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை சனம் வரும். எல்லாரும் கண்டிப்பாக வரணும், அம்மனோட அருள் பெறணும். அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக அம்மாவை பார்க்க எல்லாரும் குடும்பத்தோடு வாங்க.